திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீப காலங்களாக பலவிதமான நோய்களினுடைய தீவிரம் உலக அளவிலே அதிகரித்து வருகிறது. முன்பெல்லாம் ஏதாவது ஒரு சில இடங்களில் பரவிக்கொண்டிருந்த அல்லது அதிகரித்து கொண்டிருந்த நோய்கள் தற்போது மிக வேகமாக ஜனங்கள் மத்தியில் பரவி வருகிற செய்திகளை, அதிகரித்து வருகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது நீரிழிவு நோயினுடைய பாதிப்பு மக்கள் மத்தியில் இந்தியா முழுவதும் அதிதீவிரமாக அதிகரித்து வருகிறதாக செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கம் தற்போது அதிக அளவில் அதிகரித்திருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் 2020ஆம் ஆண்டிலே 18% இருந்த நீரிழிவு நோயினுடைய பாதிப்பு தமிழகத்தில் தற்போது 23% உயர்ந்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டுக்குட்பட்ட காலத்திலே மிக தீவிரமாக 4 ஆண்டிலே 5% அதிகரித்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான செய்தி, வேதனையான காரியம். தமிழகத்தில் 4 ஒருவருக்கு இந்த நீரிழிவு நோயினுடைய பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சுமார் 1.5 கோடி ஜனங்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் உலக சுகாதார அமைப்பு இந்த செய்தியை கூறியிருக்கிறது. ஆகவே தற்போது இருக்கிற சூழ்நிலையில் இந்த அதிகரித்து வருகிற சர்க்கரை நோயானது மக்கள் மத்தியிலே கண்டறியப்பட்டு அது குறைக்கப்பட வேண்டும், அதனுடைய அதிகரிப்பு தடுக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் வட மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நம்முடைய தமிழகத்தில் அதுவும் தென் மாநிலங்களில் இந்த நோயினுடைய தாக்கம் மக்கள் மத்தியில் தீவிரமாக அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருச்சி உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகப்படியான இந்த பாதிப்பு காணப்படுகிறதாக கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணமாக உடல் உழைப்பு குறைவு மட்டுமல்ல, அரிசி உணவு பழக்கங்கள், அரிசியினால் செய்யப்படுகிற உணவுகளை அதிகமாக உட்கொள்வதும் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தென்னிந்தியாவில் தான் அதிகப்படியாக அரிசி உணவு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட தாக்கத்திலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். அதிலும் 20% மக்கள் மட்டுமே சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டு மாத்திரை உட்கொள்கிறார்கள் என்றும் 50 லட்சம் பேர் சர்க்கரை நோய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் சிகிச்சையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இந்த நோயினாலே மிகப்பெரிய பாதிப்பை அது பக்க விளைவாக ஏற்படுத்தி கண், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளை பாதிக்கும்படியாக அது உண்டு பண்ணி விடுகிறது. ஆகவே இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட, ஜனங்கள் சுகமாக இந்த சர்க்கரை நோயினுடைய தாக்கம் மீண்டும் அதிகரிக்காமல் இருக்க மருத்துவர்களை ஆலோசிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவு பழக்கங்களையும் சரிப்படுத்தி கொண்டு மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் ஞானம் கொடுத்து நடத்த ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு சரீரத்தை நீங்கள் கொடுத்து இந்த சரீரமாகிய ஆலயம் இது உம்முடைய ஆலயமாக இருக்கிறதாக நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்களே அந்த ஆலயம் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே.
இந்த ஆலயத்தை நாங்கள் பேணி காக்க ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுத்துள்ளும். குறிப்பாக எங்களுடைய தமிழகத்தில் தீவிரமாக ஜனங்கள் மத்தியில் அதிகரித்து வருகிற இந்த சர்க்கரை நோயிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட கடந்த 2020 18% இருந்த இந்த நோயினுடைய தாக்கம் தற்போது 23% அதிகரித்ததை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த பரவல் அல்லது இந்த தாக்கம் குறைக்கப்பட்டு வரும் நாட்களில் சர்க்கரை நோய் இன்னும் அதிகரிக்காமல் ஜனங்கள் மத்தியிலே தீவிரமாகாமல் இருக்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் இதிலிருந்து விடுதலையாகி நல்ல ஒரு சர்க்கரை நோய் அளவை தங்களுக்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வர ஞானமுள்ள இருதயத்தை ஜனங்களுக்கு கொடுங்கப்பா. குறிப்பாக உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்வது, உடல் உழைப்பு, இன்னும் பலவிதமான ஆண்டவரை உடற்பயிற்சிகள் செய்வதன் மூலம், ஆண்டவரை உணவு கட்டுப்பாடின் மூலம் இதை சரிப்படுத்தவும் மருத்துவர்களை ஆலோசிக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தருளுங்கப்பா. உடைய தழும்புகளால் சுகமாக சொன்ன வார்த்தையின்படி பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை இந்த சர்க்கரை நோயின் அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வர ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.